Hello students. So இன்னைக்கு நமக்கு gravitation chapter இருந்து ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். Body of a mass m is taken from a earth surface to the height equal to twice the radius of the earth. The change in potential energy of a body will be. ஓகேங்களா? சோ இப்போ என்னன்னா நமக்கு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணி நமக்கு வந்து क्वेश्चंस இருக்கு. கிரவுண்டோட சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். நம்ம ஹைட் நமக்கு இன்கிரீஸ் பண்ண நமக்கு நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்க போகுது. சோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஜெனரலான ஃபார்முலா பாத்தீங்கன்னா -g M small m divided by r. இந்த r அப்படின்றது நம்ம எப்படி எடுக்கிறோம்னா அந்த எர்த்தோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷன் இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து ஆரோட பொசிஷன். சோ நமக்கு ரெண்டு இடத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கும், இன்னொன்னு நமக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட் நமக்கு ரீச் ஆயிருக்கும். சரிங்களா? சோ क्वेश्चन படி பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ஹைட் நம்ம எவ்வளவு ரீச் ஆயிருக்குமா 2r அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஹைட் நமக்கு ரீச் ஆகும்போது சோ அந்த பாயிண்ட்ல நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும். சோ ரெண்டு இடையில கூட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ del u is equal to del f minus del I. இந்த del f அப்படின்றது நமக்கு வந்து ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நமக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட் ரீச் ஆயிருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்ல நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஜெனரல் ஃபார்ம் வந்து -g M small m divided by r. இன் கேஸ் நமக்கு வந்து ஹைட் நமக்கு கொஞ்சம் பர்டிகுலர் ஹைட் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அந்த ஹைட்டை நம்ம இந்த r கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? சோ இப்போ நம்ம பார்க்கும்போது -G M small m divided by r. சோ நமக்கு இங்க இருந்து தான் இங்க நமக்கு டிஸ்டன்ஸ். சோ நமக்கு சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் r, அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல நமக்கு இன்னொரு அந்த பர்டிகுலர் ஹைட் ரீச் பண்றதுக்கு நமக்கு வந்து 2r. சோ r + 2r நமக்கு வந்து 3r வரப்போகுது. சோ 3r minus of G M small m divided by r. சரிங்களா? சோ அகைன் நமக்கு வந்து இந்த r அப்படின்றது இனிஷியல் பொசிஷன், அதாவது கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது அதோட இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ ரெண்டையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா லிட்டர் நமக்கு வந்து -G M small m divided by r. ஓகே, சோ -1 divided by 3 plus 1 கிடைக்கும். அண்ட் இத நான் கன்ஃபைன் பண்ணி பார்த்தோம்னா G M small m divided by r 2 divided by 3 நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? சோ இது இல்லாம நமக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிராவிடேஷன் ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு நமக்கு ஒரு ஜெனரலான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். சோ g is equal to G M divided by r square. சோ இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த ஃபார்முலாக்கு நம்ம ரிலேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு g ல தான் இருக்கு. ஓகே, ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி டர்ம்ஸ்ல தான் இருக்க போகுது. சோ இந்த ஃபார்முலாவை நம்ம g இருக்கிற மாதிரி நமக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அப்ப என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்ய போறோம், இதுல இருந்து மேலையும் கீழே மட்டும் நமக்கு r மட்டும் மல்டிப்ளை பண்ண போறோம். மேலையும் கீழே நமக்கு வந்து r மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 divided by 3 mgr அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதான் நமக்கு ஆன்சர், இந்த क्वेश्चनக்கு நான் ஆன்சர். சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எர்த்தோட சர்ஃபேஸ் நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்க போகுது, எர்த்தோட ஒரு பர்டிகுலர் ஹைட்ல நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்க போகுது. ரெண்டு இடையில கூட டிஃபரன்ஸ் தான் நமக்கு இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களோட நீட் எக்ஸாமோட ஒன் ஆஃப் தி ப்ரீவியஸ் क्वेश्चन. ஓகேங்களா? சோ நல்லா பாத்துக்கோங்க. இன் கேஸ் இந்த क्वेश्चन உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணேன். ஓகே, சோ thank you so much. Bye.